சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடியது ஐயர்காட்டு வளவு அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராம பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு இடத்துல அதாவது அது அரசு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்துக்கள் ஒரு வழிபாடுகள் அவங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த ஒரு இடத்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம நிர்வாகி அலுவலர்கள் விஏஓ அரை இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த இப்போ அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலோ ஈத்கா மைதானமோ ஏதோ ஒன்றை கட்டுவதற்காக இஸ்லாமியர்களுக்கு அந்த இடம் கொடுத்ததாக சொல்லி ஏற்கனவே கிராம மக்கள் அதற்காக போராடி வருகிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. சமீபத்தில் அந்த இடத்துல ரம்ஜான் தொழுகை கூட நடத்தியதாக ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எதையுமே இதை கேட்காம தொடர்ந்து அந்த பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகிறதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த ஊரை சார்ந்த கோவிந்தராஜு என்பவர் ஆர்டிஐயில் அதாவது தகவல் உரிமை அறியும் சட்டத்தில் கீழே ஒரு மனுவை அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவர் ஒரு 5 கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், சர்வே எண் 114/2 இந்த இடத்துல 26/3/2025 அன்னைக்கு இந்த இடத்த நில அளவீடு செய்து இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. அப்போ இதை என்ன பயன்பாடுக்கு இதை நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க இந்த நிலத்தை? அப்போ இந்த நிலத்தை இப்போ இது சுத்தப்படுத்தி இதெல்லாம் பண்ணது எந்த அதிகாரிகள் அதில் ஈடுபட்டாங்க, அதுக்கு ஏதாவது அரசாணை இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்த கேள்வியாக எந்த விதமான கட்டுமானம் இதில் வரப்போகுது, அப்போ அந்த கட்டுமானத்திற்கு மாவட்ட ஆட்சியரினுடைய அனுமதி அப்படிங்கிறது இருக்கா, இதுக்கு இல்லை யாருக்காவது இது பட்டாவாக இதை மாற்றி வழங்கியிருக்கீங்களா, அப்போ இல்லை விசேஷ அனுமதி பெற்று ஏதாவது ஒரு கட்டடம் நீங்கள் கட்ட போகிறீங்களா இப்படின்னு சொல்லி ஒரு 5 கேள்விகளை அவர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 5 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2005 பிரிவு 2F அதன் கீழே அந்த அலுவலகங்களுக்கு கீழே வரக்கூடிய பிரிவு, அந்த அலுவலக கீழே உள்ள ஆவணங்கள் மட்டும்தான் நாங்கள் தர முடியும், இதெல்லாம் அதுக்கு இடையில வராதுல்ல, அதனால் இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே பதிலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்று அந்த இடத்துல பகுதியில் அந்த கட்டுமான பணியை தொடர்ந்து நடத்துறதுக்கு முயற்சிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதாவது இந்துக்கள் இதற்கு எதிராக போராடி விடுகிறார்கள். ஆனால் கிராம மக்களுடைய குரல்களை கேட்காம தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்போடு அப்பகுதியில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம். ஒரு ஆர்டிஐல நான் ஒருத்தருக்கு போட்டாச்சு அப்படின்னா கன்சர்ன்ட் அஃபீஸருக்கு அவங்க அதை அனுப்பி அவங்கள்ட்ட பதில் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆர்டிஐ சட்டம். அப்போ ஒரு ஆர்டிஐ சட்டத்தை கூட பின்பற்றுவதற்கு இன்னைக்கு தயார் இல்லை. நான் ஏன்டா அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எகத்தாளம், ஒரு சட்டவிரோத நடவடிக்கையை இன்று அரசாங்கம் செய்திருக்கிறது. இப்போ நம்ம இந்த இஷ்யூ நீங்கள் ஏற்கனவே நடந்ததை வச்சு சொல்ல போயாச்சுன்னா, முதல்ல இதில் என்ன அப்படின்னா கட்டடத்தை கட்ட போறீங்க என்னன்னா, இன்னைக்கு அந்த ஊர்க்காரங்க இந்த போய் கேட்டிருக்காங்க, ஐயா இது என்ன, உடனே ஒரு 10 துளுக்கு அந்த பக்கத்தில் வந்திருக்கேன், நீங்கள் எப்படி நடத்தலாம், அப்போ இது அரசாங்க இடம் தான், எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஊர்க்காரங்க என்ன கேட்குறாங்க, கொடுத்துருக்குல்ல, அப்போ அதுக்குள்ள உத்தரவை காட்டுங்கன்னு. நான் ஏன் உனக்கு உத்தரவை காக்கணும், நீ வேணா ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோ, வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க. உடனே கொஞ்சம் கழிஞ்சு அங்கேருந்து அந்த லோக்கலில் இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் வராங்க, அதில் நாகூர் மீரான் அப்படிங்கிற தாசில்தார் உட்பட வராங்க. அப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உத்தரவெல்லாம் நான் ஏன் காட்டணும், நாங்கள் சொல்கிறோம் கட்டும். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் உள்ள முறையை பற்றி நான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு இடத்துல ஒரு கட்டடம் அரசாங்க இடத்துல கட்டணும்னா அந்த கட்டடம் கட்டுறதுக்கு பர்பஸ், நான் எதுக்காக அந்த லேண்ட் அலாட் பண்ணியிருக்கேங்கிற ஆர்டர் போடணுமா வேண்டாமா? நிச்சயமாக போடணும். போடாமல் நான் கட்ட முடியாது இல்லை, கட்ட முடியாது. இன்னும் ஜில்லா கலெக்டர் ஆனால் கூட நான் போட்டு கட்ட முடியாது, அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும்ல, இந்த இது கட்டணும். சரி, அந்த கட்டடம்னு ஒன்று கட்டணும்னா அந்த கட்டடம் எந்த பர்பஸத்துக்குள்ள நான் கட்டுகிறேன்கக்கூடியது முன்னாடியே சொல்லணுமா வேண்டாமா? நிச்சயமாக அந்த பகுதிகளுக்கு சொல்லணும். நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கக்கூஸ் கட்டியாச்சுனாலே டீவியேஷன் மார்க் பண்ணுறேன் இல்லை? ஆமாம். அப்போ ஒரு கட்டடத்துக்குள்ள பிளான் என்பது முதல்ல அப்ரூவல் வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா வாங்கியிருக்கணும். அப்போ அது ஏன் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை? அது எதையுமே நான் காட்ட மாட்டேன், நான் கட்டுவேன். அயோக்கியத்தனத்தை பாருங்க. ரெண்டாவது, உள்ள துணுக்கம் சொல்கிறான், அவன் எங்களுக்கு இடத்த கட்டிவிட்டான், ஆனால் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் அடுத்த கேள்வி, ஒரு அரசாங்க நிலத்தை ஒரு மத பர்பஸுக்கு முதல்ல கொடுக்கலாமா? அதே முடியாது. சரி, அது போகட்டும். மத வழிபாட்டுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க கொடுக்க அவங்க பண்ண போகிறாங்க. முதல்ல பஞ்சாயத்து ரூல்ஸ் இருக்கு, முனிசிபல் பஞ்சாயத்து ரூல்ஸ். ஒரு மத வழிபாட்டு தலம் வரணும்னா அதுக்கு கவர்மெண்ட்டோட சாங்ஷனும் வேணும். பஞ்சாயத்து பர்மிஷன் மட்டும் இருந்தால் போறாது. அப்போ இதுக்கு சாங்ஷன் வாங்கப்பட்டிருக்கா? கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால்,
நிலத்தை என்ன பர்பஸுக்காக கொடுக்கணும்னு சொல்லாமல் கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது. அதை இன்னும் காட்டலை, எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அப்படி இந்த பர்பஸுக்கு கொடுக்கலான்னா ஒரு ரிலீஜியஸ் சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வேணும், அது இல்லை. சரி, கட்டடம் கட்டுறீங்க, கட்டடத்துக்குள்ள அப்ரூவல் இருக்கணும் அதுக்கு முன்னாடி, அதுவும் இல்லை. இது எதையுமே நான் காட்ட மாட்டேங்கிறாங்க அங்க வந்த அதிகாரிகள். அப்ப இந்த அதிகாரிகள் இந்த மாதிரியான விஷயத்தை ஒருவர் கேட்டால் காட்டக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? நிச்சயமாக கடமைப்பட்டிருக்காங்கல்ல. நிச்சயமாக. அப்ப அதை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க எல்லாருமே கடமையை விட்டு தவறி இருக்கிறார்களா இல்லையா? நிச்சயமாக. ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அடுத்தது, அப்படி கூட நீங்க இதுக்கு ஒரு ரிலிஜியஸ் பர்பஸுக்குன்னு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு கிட்ட இவங்க பலி கொடுத்துக்கிட்டு அங்க சாமி அழைப்பு அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு தான் மேல போவாங்களாம். அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை தொட்ட சர்வே நம்பர், இது அடுத்த சர்வே நம்பர்ல ஒரு ஹிந்து வழிபாட்டு தலம் இருக்கு. இந்த புறம்போக்கு நிலங்கக்கூடிய முடியக்கூடிய இடத்துல அந்த பக்கம் ஒரு 3-4 சமாதி இருக்கு. இந்த புறம்போக்குக்கு கிழக்கு பக்கம் கொஞ்சம் தள்ளி அங்க இருந்து இவங்க இப்ப எந்த இடத்துல அதுல இருந்து கரெக்டா 300 மீட்டருக்குள்ள 300-400 மீட்டர்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. அப்ப இவ்வளவு ஹிந்து வழிபாட்டு தலங்கள் சுத்தி இருக்கிற இடத்த இந்த பர்பஸுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்ப என்ன சொல்றாங்க, அதுல அந்த மரம் இருந்துச்சு, எங்களுக்கு அது கோயிலுக்குள்ளதுன்னு தெரியாது, அதனால நாங்க அதை கொடுத்தோம். சரி, இப்ப பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அப்ப அது பக்கத்துல ஒரு வழிபாட்டு இது கொடுக்கலாமா? அடுத்த கேள்வி வருது இல்ல. நீங்க எப்படி கொடுக்க முடியும்? ரெண்டாவது, அவங்க போற பாதையும் அது, அதுவும் 1000 வருஷம் 100 வருஷம் புழக்கம் வேற இருக்கு அதுக்கு பின்னாடி. அப்ப நீங்க அதை இன்னொரு இதுக்கு கொடுக்கக்கூடியது எந்த விதத்தில் இட் இஸ் ஜஸ்டிஃபைபிள்? இது எல்லாத்தையும் கூட ஒரு கூத்து என்ன அப்படின்னா, இதுக்கு மேல் பக்கத்து புறம்போக்கே இந்த துலுக்கனுக்கு இதை கொடுத்துட்டு அதையும் அங்கே நிறைவேற்றிருக்காங்க. எதுக்குன்னு துலுக்கம் வண்டியை நிப்பாட்டணும் இல்லையா? அப்போ காலங்காலமாக ஹிந்துக்கள் வழிபட்டு ஹிந்துக்கள் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை, ஹிந்துக்கள் சாமியை அழைக்கக்கூடிய பாதை, ஹிந்துக்கள் பன்றியை பலி கொடுக்கக்கூடிய இடம், இதெல்லாம் புறம்போக்கு, அதெல்லாம் விடமாட்டோம். ஆனா அந்த இடத்துல துலுக்கனுக்கு மட்டும் கொடுக்கலாம். நாகூர் மீரான் சட்டம் இது பாரத் நியாய சம்ஹிதா இல்லை, இது நாகூர் மீரான் சட்டம். ஆர்டிஐல பதில் சொல்ல மாட்டோம், அலாட்மெண்ட் ஆர்டர் காட்ட மாட்டோம், பில்டிங் ஆர்டர் காட்ட மாட்டோம், பில்டிங்குள்ள சாங்ஷனை காட்ட மாட்டோம். இது எல்லாத்தையும் கூட வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு ஸ்பாட்ல போலீஸ்காரங்களும் வந்தாங்களாம். உடனே போலீஸ்காரங்களுக்குள்ள ஹிந்துக்களை மிரட்டி ஒரு 3 போலீஸ்காரனை எங்க காவலுக்கு வச்சுட்டு இவங்க தடுத்தா சொல்லுங்க உள்ள தூக்கி போட்டுருவான்னு ஒரு 3 போலீஸ்காரங்களை வேற அங்க காவல் போட்டிருக்காங்க. சரி, இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்கணும், ஐயா நீங்க சொல்றீங்க இது கட்டுறதுக்குள்ள ஆர்டர் இருந்தா நீங்க கட்டிட்டு போங்க, தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா போலீஸ்காரங்க? நிச்சயமாக போலீஸ்காரங்க கேட்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா அரசு நிறுவனங்களும், எல்லா அரசோட ஆர்கன்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், லோக்கல் பஞ்சாயத்து, போலீஸ், எல்லாரும் இன்னைக்கு சட்டத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். என்னன்னா துலுக்கனுக்கு அங்க கொண்டு வரணும், ஹிந்துக்களை இன அழிப்பு செய்ய வேண்டும். இதை தவிர என்ன நோக்கம்? இப்போ எனக்கு வருத்தம் என்ன, அந்த மாவட்டத்திலையும் வேற ஹிந்துக்கள் இருக்கீங்களே, ஒரு 30 ஹிந்துக்கள் போராடிட்டு இருக்காங்க, உதவிக்கு போக வேண்டாம். இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஏற்கனவே மசூதி ரோட்ல இருந்து உள்ள வரும்போது இருக்கு, ரோட்ல இருந்து உள்ள என்ட்ரானவன், அதாவது என்ஹெச்ல இருந்து கிழக்கு பக்கம் நீங்க பிரிட்ஜில் இருந்து உள்ள வந்த உடனே மசூதி, இந்த மசூதியிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ள ஏற்கனவே இந்த இடத்தை நிரவி இந்த தடவை ரம்சான் தொழுகைக்குன்னு கொடுத்தது அரசாங்கம். கொடுத்த நேரத்துல 400-500 பேர் வந்தானா 50 பேர் வெளியூர் துலுக்கம் வந்திருக்கான். என் கேள்வி என்னன்னா, எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய துலுக்கன் ஒரு இடத்த திட்டமிட்டு தொழுகைக்கு வரான், அதுக்கு பஞ்சாயத்து இடம் ஒதுக்குது, இது என்ன நியாயம்ங்கிறேன். அப்ப எப்படிடா 400 துலுக்கம் அந்த ஊர்லயே கிடையாது? ஐயர்காட்டு விளைவுல ஒரு துலுக்கனும் கிடையாது. தேவட்டிப்பட்டி ஊர் அந்த பக்கம் தான் துலுக்கனே இருக்கு, அந்த ஊர்லயே கிடையாது. ஐயர்காட்டு வளவுலயே துலுக்கம் கிடையாது. வெளியூர்ல இருந்து துலுக்கம் இங்க ஊர்வலம் நடத்தினாங்க. அதுக்காக ரம்ஜான் அன்னைக்கு ஊருக்கு வெளியே போன ஹிந்துக்களை உள்ள விடல, வீட்டுக்குள்ள உள்ள ஹிந்துவை வெளியில விடல, ஊரம்பட்டும் போலீஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கர்ஃபியூ நடந்த மாதிரி துலுக்கனுக்காக இந்த போலீஸ்காரங்க செய்து கொடுத்தாங்க. அப்ப இது இந்த நாட்டில் எவனெல்லாமோ என்ன ஒரு புஸ்தகத்தை தூக்கி காட்டுவாங்க, அதுக்கு பேர் என்னது, கான்ஸ்டிடியூஷன். இந்த தூக்கி காட்டுறவனுங்களை இப்ப அங்க போய் தூக்கி காட்டுங்களேன்டா, அந்த நாகூர் மீரானை கூப்பிட்டு தூக்கி காட்டு, இதுதான் சட்டம் இருக்கு, பஞ்சாயத்து ரூல்ஸ் இப்படி இருக்கு, நீ பட்டாவை எவனுக்கு கொடுத்த, எத்தனாம் தேதிக்குள்ள பட்டா கொடுத்தியா, அதுக்கு லோக்கல்ல இந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் வருது, அதுக்கு லோக்கல்ல அப்ஜெக்ஷன் இருந்தாச்சுன்னா அது எப்படி கொடுக்க முடியும் சட்டத்தின் அடிப்படையில? ஏதாவது ஒரு கேள்வி எவனாவது ஒருத்தன் கேட்டானே? இன்னைக்கு வர ஒரு ஆர்டிஐ ரிப்ளை இப்படி அனுப்பியிருக்கான் இந்த டிபார்ட்மெண்ட்ல, இந்த ஆபீஸ் இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது.
எந்த இடத்துல இருக்க சட்டத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டத்துக்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் கூட அதை கூட நான் மதிக்க மாட்டேன். நம்ம ராமலிங்கம் ஒரு RTI போட்டார் ஒரு கோயிலுக்காக, அவன் RTI பதில் அனுப்புறான், என்ன அனுப்புறான் அப்படின்னா இந்த விவரத்தை கொடுத்தால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. எதுக்கு? கோயில் நிலம் யாரு கண்ட்ரோல்லடா இருக்கு, நீ குத்தகைக்கு கோயில் நிலத்தை கொடுத்தே எவனுக்கு குத்தகை கொடுத்தேன்னு கேட்டதுக்கு RTI ரிப்ளை, இதை விவரம் கொடுத்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது எதுக்கு? ஒன்னு கொடுத்தா எனக்கு உத்தரவாதம் இல்லை, இதை நீ கேட்டு நீ வாங்கினேன்னா ஒன்ன போட்டு தள்ளிடுவான், ஒரு மிரட்டல் வேற. சார், இப்போ அபிஷியல் டாக்குமெண்ட்லயே இந்த மாதிரி மிரட்டக்கூடிய துணியும் பொய் சொல்லக்கூடியது நான் கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்தாச்சுன்னா இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இந்த மாநிலத்தில் இருக்கிறதா? இப்படி ஒரு ஆட்சி தொடர்வது நியாயமா? இப்ப இந்த பாருங்க, இது அவ்வளவுமே வயலேஷன். ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர் காட்ட மாட்டேங்கிறான், ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், போலீஸ்காரன் 3 பேர் காவலுக்கு இருக்கான். அப்ப இது காவல்துறை என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு இருக்கிறதா, இல்லைன்னா காசு வாங்கி துணுக்கனுக்கு பாதுகாப்பு துறையாக இருக்கிறதாங்கிறத இப்ப கேள்வி. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கும்போது, நான் அது முன்னாடி நான் சொன்னேன், வக்ஃபை வச்சு ஒரு விதமான லேண்ட் மாஃபியா நடந்தது. பார்லிமெண்ட்ல வரிசையா என்னென்ன ஊர்கள்ல என்ன நடந்ததுன்னு கணக்கு சொன்னாங்க. இப்ப வக்ஃபே இல்லாம இப்படி ஒண்ணு நடக்குது. இதுதான் நவீன லேண்ட் ஜிஹாத். இத்தனைக்கு இவங்க கலெக்டரேட் மனு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்காங்க, சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்குமே நடவடிக்கை இல்லை. திருப்பி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட ஹிந்து இன அழிப்புக்கு அறைகூவலோட கூடிய விஷயமா இல்லையா? ஏற்கனவே நீ ஒரு ரம்ஜானுக்கு வந்ததுக்கு 50 பேரையும் ஊருக்குள்ள வீட்டுல கர்ஃபியூல வச்சு, இனிமே அங்க உள்ள ஹிந்துக்களுக்குள்ள நிலைமை என்ன ஆகும்? சாதாரணமா பன்னிய தெருவுக்குள்ள விட்டான்னு கலவரம் பண்ணுவீல, அவன் பண்ணி வெட்டுற இடத்துல இப்ப நீங்க அங்க போய் தொழுறையில, இப்போ உங்க எல்லாம் கோச்சிக்க மாட்டாரா? இந்த பன்னியை வச்சு எம்பிட்டு கலவரம் அந்த நாட்டில் நடத்தியிருக்கே, இப்போ உங்க எல்லாம் கோச்சிக்க கூடாது? அப்ப லேண்ட் வரும்னு சொல்லியாச்சுன்னா பாவம் புண்ணியம் எல்லாம் போயிடுமா? அப்போ இது சமயமா, இல்லைன்னா சமயம் சார்ந்த ஒரு கட்டடம்னு சொல்லலாமா? இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஆக்கிரமிப்புக்கும் அதிகாரத்துவத்தையும் ஏற்படுத்துவதற்காக பண்ணக்கூடிய ஒரு ஹரார் ஹவுஸா? இந்த கேள்வி வரும்ல இப்ப. நிச்சயமாக. அதனால இன்னைக்கு தீவட்டிப்பட்டியில் நடந்திருக்கக்கூடியது சட்டவிரோதம் மட்டுமல்லாமல் இதில் ஈடுபட்டிருக்கிற அவ்வளவு கவர்மெண்ட் எம்ப்ளாயி உடனடியாக அரசாங்கம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை லோக்கலில் கேட்டதுக்கு ஒரு என்கொயரி வச்சாங்க. இல்லை கோவிந்தராஜுங்கிறவர் அந்த என்கொயரியில் அப்பியர் ஆனார். அந்த என்கொயரியோட முடிவு வருவதற்கு முன்னாடி அவசரமாக இது கட்டப்படுகிறது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் நாங்கள் தான் கட்டுறோங்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் அரசாங்கம் கட்டுறோம்னு சொல்லும்போது காலையில் துலுக்கு அங்கே நிற்கிறதுக்குள்ள வேலை என்ன? அவங்க கேட்டால் நாங்கள் கட்டுறோன்றாங்க, துலுக்கன்ட்ட கேட்டால் நாங்கள் தான் கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஒரு கட்டடம் கட்டுது, இல்லை கவர்மெண்ட் ஒரு இடத்த க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பராக அதுக்கு இவ்வளவு செலவாகுது, இதுதான் அப்ரூவல் வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? ஃபினான்ஷியல் அப்ரூவல் வாங்கியிருக்கணுமா? அந்த மாதிரி எந்த பேப்பருமே இல்லையே. அப்போ இது முழுக்க இல்லீகல். ஒரு துலுக்க ஒரு இடத்துல தாசில்தாராக வந்த உடனே என்னெல்லாம் செய்கிறார் என்பதை பார்க்கணும். இதுதான் நவீன லேண்ட் ஜிஹாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் அனைத்து அதிகாரிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கட்டுமானப்படி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இந்த புகாரை மாவட்ட ஆட்சியர்களிடம் கிட்டத்தட்ட போன மாதமே கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடக்குது, தடுத்து நிறுத்துங்கன்னு. ஆனால் நீங்கள் ஆர்டிஓவை பாருங்கன்னு அவர் சொன்னார். இவங்களும் ஆர்டிஓவெல்லாம் பார்த்து மனுவெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு எந்த பதிலும் இல்லாமல் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், நீ பாட்டு கத்துறதை கற்று நான் பாட்டு செய்கிறத செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வருகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஆட்சி நடக்கிறதா இல்லைன்னா கலிமா ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும்.